வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேஎம்எஸ் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ருபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தொழிகளே, இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப்பிள் ஓட்ஸை வச்சு ஒரு ஸ்மூதி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆப்பிள் பற்றியும் ஓட்ஸ் பற்றியும் அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத போஸ்ட் போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸுக்குன்னு இல்லை, நார்மலாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. இப்போ வாங்க இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் ஆப்பிள் ஒன்று எடுத்து நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். தோலை ரிமூவ் பண்ண வேண்டாம், தோலோடையே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 250 ml அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். பால் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு பால் சேர்க்குறோம் அப்படின்னா, ஓட்ஸ் கொஞ்சம் ஹீட் அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது கூட பால் ஆட் பண்ணிக்கிறோம். வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பொடியாக்கின பட்டை சேர்த்துக்கலாம். இந்த பட்டை வெயிட் லாஸ்க்கு எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவுது இந்த பட்டை பொடி. நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அது கூட நம்ம கொஞ்சமாக பட்டை பொடியை ஆட் பண்ணிக்கும் போது அது செரிமானத்துக்கு உதவுது. கலோரிகளை எரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த பட்டை பொடி. இந்த பட்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதோட நன்மைகள் பற்றி அடுத்த வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதை எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இதை அப்படியே உடனே நீங்கள் அரைச்சி எடுத்துடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆப்பிள் ஓட்ஸ் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இதை டயட் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை சேர்த்துக்கலாம். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ், அழகு குறிப்புகள் எல்லாமே வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.